ஆம், எங்க பள்ளியை சேர்ந்த கே ஜீவாக்கு தான் முதல் பரிசு. ஐ வெல்கம் ஜீவா டு த ஸ்டேஜ். ஜீவா எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்றதுக்கே பெருமையா இருக்கு. ஜீவா, இனிமே நீ எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஜீவாவிற்கு முதல் பரிசை வழங்க மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரை அழைக்கிறேன். வணக்கம். சார், இந்த பரிசை எங்கள் அப்பா அம்மா கையால் வாங்கிக்கிறேன் சார். ஜீவாவுக்கு பரிசு வழங்க அவருடைய அப்பாவும் அம்மாவும் மேடைக்கு வரும். இந்த போட்டு விடுங்க. சார், நான் கொஞ்சம் பேசலாமா? ஓகே ஜீவா. அப்பா இல்லைப்பா, நான் பேசுகிறேன்ப்பா, ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இந்த காம்படிஷனில் பேசுனது என்னன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? அந்த வரிகள் எழுதுனது யார் தெரியுமா? It might be William Shakespeare. No, it sounds like John Keats or Charles Dickens. நான் சொன்ன பாடல்கள் உலகத்திலே பெரிய கவிஞரோடது. அவர் பேர் திருவள்ளுவர். ஆமாம், நான் இவ்வளோ நேரம் சொன்னது திருக்குறள், அதை தான் இங்கிலீஷில் சொன்னேன். ஆனால் திருக்குறளை இங்கிலீஷில் சொன்னதும் நமக்கு திருக்குறளையும் தெரியல, திருவள்ளுவரையும் தெரியல. அதாங்க நம்ம தமிழ் மொழியோட பெருமை. சார், இப்போ நான் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்க, எல்லாரும் கை தட்டினாங்க. அம்மா சாரிம்மா, அப்பா சாரிப்பா. சார், நான் இந்த ஸ்கூலில் படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சார் படிக்க போகிறேன். எங்கள் அப்பா நான் இங்கிலீஷில் பேசணும், இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். எங்கள் அப்பா ஆசை நிறைவேறிச்சு, அது போதும் சார் எனக்கு. அப்துல் கலாம் ஐயா, மயில்சாமி அண்ணாதுரை ஐயா, இவங்களெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படித்தாங்க. சாதிச்சவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க போகிறேன். நானும் அவங்கள மாதிரி சாதிச்சு காட்டுறேன். என்னாலேயும் அப்துல் கலாம் ஐயா மாதிரி வர முடியும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது சார். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் சார், நம்ம அப்துல் கலாம் ஐயா, there should be change in Indian academics, நம்ம கல்வி முறையில் மாற்றம் வேணும்னு சொன்னார். அது கண்டிப்பாக நடக்கணும் சார்.